பேசுறது நம்மள்ட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஜமா, போகுமிடம் எதிர்கொள்ளும் விலை. இந்த 2 படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 2 படங்களும் கொஞ்சம் சமீபத்துல வெளியான படங்கள் தான். போகுமிடம் எதிர்கொள்ளும் படம் பாத்தீங்கன்னா, நம்ம வாழை, கொட்டுக்கலை இந்த படம் இந்த படங்கள் கூட வெளியானதால கொஞ்சம் வெளியில தெரியலன்னு நெனைக்கிறேன். ஜமா அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி வெளிவந்த படம். ஜமா பாத்தீங்கன்னா, ஒரு கூத்து கலைஞரோட வாழ்க்கையில என்னென்ன நடந்திருக்கும், கூத்து கலைஞர் எப்படி கஷ்டப்படுறாங்கன்றத மையமா படுத்தி அந்த கதைய எடுத்திருக்காங்க. அந்த கதை எடுத்தத டைரக்டர், ஹீரோவே ஒரே பர்சன் தான். பரி இளவரசன் தான் அந்த படத்தை இயக்கியும் நடிச்சிருக்காரு. அந்த கதாபாத்திரமாவே அவரு வாழ்ந்திருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த பெண் வேடம் மட்டும் நடிக்கிறதால, அந்த பெண்களுக்குரிய பாவனையும், நடிப்பும், திறமையும் அவர் அழகாவே வெளிப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பா ஜமா திரைப்படம் பார்க்க வேண்டிய படம். போகுமனம் வெகுதூரலிலுமே அப்படிதான். அதாவது கருணாஸும், நம்ம விமல் அவர்களும் ஒரு இந்த மாரி ஜானர்ல எடுத்ததா தெரியல. ஆனா இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கதை களத்துல அவங்க அந்த கதைக்கு ஒத்து போற மாரி ஃபுல்லாவே நடிச்சிருக்காங்க. ஆ ஒரு அமரர்களுடைய டிரைவர் ஒரு பிணத்த கொண்டு போறாரு. அந்த கொண்டு போறதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அத கொண்டு சேர்க்கறதுக்குள்ள இவரு என்னென்ன பிரச்சனைகள சந்திக்கிறாருன்றத ஒரு ஒரு அனுபவபூர்வமா அதுல நடிச்சிருக்காங்க 2 பேருமே. ஒரு பக்கம் விமலுக்கு அவரோட மனைவி பிரசவ நேரம். இருந்தாலும் அந்த பணத்த கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல அவரு கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் தாண்டி எப்படி படம் முடிஞ்சுச்சுன்னா போகும் இந்த 2 படங்களும் கண்டிப்பா